ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரப்பலன் 12/2/2024 18/2/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம். சரி, இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது மேஷ ராசியில் குரு பகவானும், கன்னியா ராசியில் கேது பகவானும், சுக்கிரன் தனுசுவிலும், செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மகரத்திலையும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் இந்த வாரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் மிதுன ராசி வரலும் போய் இந்த 18ஆம் தேதி முடியும் பொழுது, அதாவது 19ஆம் தேதி கார்த்தால பார்த்தேன்னா மிதுன ராசியினுடைய இதுக்கு வந்துடுறார். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. 13ஆம் தேதி அன்னைக்கு மாசி மாதம் பிறக்கிறது. இது கும்ப மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் இடத்துக்கு மாறுறார். அது 13ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மாசி மாதம் பிறக்கிறது. அன்றைக்கே புத பகவானும் கும்பத்துக்கு வந்துடுறார். சுக்கிர பகவான் தனுசுலிருந்து மகரத்துக்கு வரார். இந்த 3 பெயர்ச்சிகள் இந்த 2வது நாளே நடக்கிறது இந்த வாரத்தில். இந்த வாரத்தில் சந்திர பகவான் ஒரு என்ன சொல்கிறது, இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார். அதாவது கும்பராசியிலிருந்து மிதுன ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தலையான 13ஆம் தேதி மாதம் பிறக்கிறது. பெரிய விசேஷம். மாசி மாதத்துக்கு பெரிய ஏற்றங்கள்லாம் நிறைய இருக்குது. அது மாசி மாத பலன்களில் போடுறோம். அதற்கு பிறகு பார்த்தேன்னா 15ஆம் தேதி பார்த்தலையான சஷ்டி விரதம், 16ஆம் தேதி பார்த்தலையான ரத சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது. சூரியனுடைய தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணப்படும். இதன் மூலியமாக வெயில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது சூரிய பகவான் இதை சூரிய பகவானின் பிறந்த நாள்னு கூட சொல்லுவாள். ரத சப்தமி, அதாவது இது சுக்லபக்ஷ சப்தமி திதி, அமாவாசையிலிருந்து 7ஆம் நாள் சப்தமி திதி வர்றது. இது ரத சப்தமின்னு பேர். ரத சப்தமி அன்னைக்கு எருக்க இலை ஒரு 7 தலையில் வச்சுட்டு அட்சதை மஞ்சள் இதெல்லாம் தலையில் வச்சுன்னு குளித்தோமே ஆனால் அது பெரிய ஏற்றத்தையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதும், சூரிய பகவானுக்கு உண்டான தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றதையும் சொல்லக்கூடியது. உடல் ஆரோக்கியம், செல்வம், இதில் தனம் எல்லாமே சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சூரிய பகவான் வடக்கு நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இதை எடுத்துக்கொள்ளப்படுறது. ஏன்னா உத்தராயண காலத்தில் அமாவாசைக்கு அடுத்து வர்ற 7ஆம் நாள் ரத சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா, கடக ராசி, சிம்மம், கன்னி, துலாம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிக்காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும். அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளி நாட்டு போகிறதுக்கு, அதை தவிர புதிய முயற்சிகள் வேண்டாம். புதுசாக ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது என்ன, அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் மட்டும் கொடுத்துட்டு போங்க. அபிஷேகம் உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் நிச்சயமாக குறையும் அப்படின்றது. அவங்க என்கிட்ட அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும் அப்படின்னு பிரயத்தனப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட். இந்த வாரமான 12/2/2024 18/2/2024 வரையில் வாரத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இப்போ உண்டான பலன்கள். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்கள் கொண்டது இந்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசியினுடைய அதிபதி பார்த்தடையானால் செவ்வாய் பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த வாரத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் 6ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலை இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியான சுக்கிர பகவானும் 3ஆம் இடத்துல இன்றைக்கி இந்த வாரத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அர்த்தாஷ்டம சனி இந்த காலகட்டத்தில் நடக்கிறது. சூரியன் புதன் சனி 3 கிரகங்கள் இந்த வாரத்தில் இந்த 12ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதியிலிருந்து இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய தொழிலில் சிறு சிறு இடையூறுகள் உங்கள்கிட்ட வேலை செய்கிற மூலியமாக இருக்கும்.
சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் வந்து இரும்பு சம்பந்தமாக காங்க்ரீட், அதாவது இது ஜல்லி, காங்க்ரீட் இந்த மாதிரியான விஷயங்கள், அது தவிர என்ஜினியரிங் டூல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் இருக்கிறவா, இவாளுக்கெல்லாம் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குரு பகவான் அப்படின்றவர் 6ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அதை தவிர வந்து புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. ஏன்னா 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதும், அவரே வந்து 2ஆம் அவரே ராசியின் அதிபதியாக இருக்கிறதும் பெரிய ஏற்றம். உச்சம் பெற்று போன செவ்வாயாக இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சியினால் நிச்சயமாக வெற்றியை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா 6க்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடம்ன்றதுனால உங்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சந்திர பகவான் 9ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 12/2/2024 18/2/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆரம்பிக்கிறார். 12ஆம் தேதி மத்தியானம் ஒரு 1:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் புனர்ப்பு யோகம் அமையிறது, அமாவாசை யோகம் அமையிறது. குரு பகவான், அதாவது சூரியன், சந்திரன், புதன் மற்றும் சனி பகவான் 4 கிரகங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கார். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வண்டி வாகனங்கள்னால சிறு சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 12ஆம் தேதி மத்தியானத்திலிருந்து 14ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 5ஆம் இடத்துல ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கார். 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போய் இருக்கிறது நல்ல விசேஷம். இருந்தாலும் ராகுவோட சம்பந்தம்ன்றதுனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 14ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி இரவு ஒரு 7:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் 6ஆம் இடத்துல அமையிறது. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தை மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சந்திர பகவான் வரார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் அதாவது 16ஆம் தேதி ராத்திரி ஒரு 7:30 மணியிலிருந்து 18ஆம் தேதி 19ஆம் தேதி அதிகாலை ஒரு 1:30 மணி வரலும் வந்து சந்திர பகவான் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சப்தமத்தில் நல்ல உச்சம் பெற்ற சந்திர பகவான் 9ஆம் அதிபதி 9க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். தந்தையின் மூலியமாக அனுகூலமான நல்ல ஒரு விசேஷங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள், அதுவும் வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அது தவிர செங்கல், மணல், ஜல்லி இந்த மாதிரியான விற்பனை செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து மூலியமாக அதிக லாபம் வராமல் இருந்தாலும் லாபத்தில் குறைவு இருக்காத காலகட்டமாக இந்த வாரம் அமைப்போகிறது. மொத்தத்தில் இந்த வாரம் நல்ல ஏற்றமான வாரமாக இருக்கும். இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனியில் இருக்கிறதுனால உங்களுடைய சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லைன்னா ஒரு தடவை சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது இந்த வாரத்தில் ஒரு பெரிய ஏற்றத்தையும் வெற்றியையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.